முதல் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார், உயிரில் பாசபேதங்கள், உயிரில் பாசபேதங்கள் என்று முதல் சொல்லுகிறார். இதை ஒரு ஆகமம் என்று இந்த தலைப்பையும் சுப்ர ஆகமம் என்று முன்னமே சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஆகமத்தில் உடம்பை பற்றி ஒரு அழகான செய்தியை சொல்லுகிறார். காயப்பை ஒன்று சரக்கு பல உள்ள. சரக்கு என்ற சொல் 7000 ஆண்டுகளுக்கு முன்னமே இருக்கு. இது புதிதாக வந்ததாக சில ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரக்கு, காயச்சரக்கு, சாய சரக்கு, சித்திரப்பாடல்களில் பயின்று வருகிற சொற்கள். காயப்பை ஒன்று சரக்கும் பல உள்ள. காயம் என்பது உடம்பு, இது ஒரே பையா இருக்கு. இதை நான் சொல்லுகிற போது இன்னொன்றை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். இடும்பை என்று ஒரு சொல் இருக்கிறது. அந்த இடும்பை என்ற சொல்லை இந்த உடம்புக்கு பயன்படுத்தியிருக்க. இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ. அது ஏன் அப்படி சொன்னா நமக்கு தெரியல. புலவருக்கு தெரிஞ்சிருக்கும், சராசரி மக்களுக்கு தெரியுது கடினம். இடுகின்ற பையா இது, இடும் பை. இடும்பை என்றால் துன்பம் என்று ஒரு பொருள். இந்த துன்பத்தை இடுகின்ற பையாக இது இருக்கிறது. ஆக இடும்பை என்று பேர். இடும்பைக்கே கொள்கலம் கொல்லும். துன்பத்துக்கே நிலைகளமாக இந்த பை இருக்கிறது. உடம்பு என்ற பை இருக்கிறது. இந்த உடம்பை காயப்பை ஒன்று சரக்கு பல உள்ள. சரக்கு என்பது இங்கே ஓம், இனம், நரம்பு, தோல் முதலான பொருள்களை சரக்கு என்று சொல்கிறார். 7 வகையான பொருளாக இதை பிரித்திருக்கும். அது மட்டுமல்ல, அதில் நுட்பமான சில இருக்கின்றன என்பதை பல உல என்று மொத்தத்தில் அடிச்சு விட்டார். இந்த உடம்புல வெறும் ஏதோ உடம்பு என்று நினைத்து விட வேண்டாம். தோல் இருக்கிறது, தசை இருக்கிறது, நிணம் இருக்கிறது, சீழ் இருக்கிறது, குருவி இருக்கிறது, நாடி நரம்புகள் இருக்கிறது, எலும்புகள் இருக்கிறது. இப்படி பல வகையான சரக்குகள் இருக்கின்றன. காயப்பை ஒன்று சரக்கு பல உள்ள. மாயப்பை ஒன்று உண்டு, மாயப்பை ஒன்று உண்டு, மற்றுமேல் மற்றுமோர் பை உண்டு. மாயப்பை ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார். மாயப்பை என்பது மாயையாலான உடம்பென்னும் கொள்ளலாம். ஆனால் முன்னே காயப்பை என்று சொல்லிவிட்டார். காயம் என்றால் துன்பப்படுவதற்கு உரிய, வேதனைக்குரிய உடல் என்று அர்த்தம். மாயப்பை என்பது உள்ளத்தை குறிக்கும். மாயப்பை ஒன்று ஒன்று உண்டு. இந்த காயப்பைக்குள்ளே மாயப்பை ஒன்று உண்டு. உள்ளத்தை மாயப்பை என்று சொல்லுகிறார். இதுக்கெல்லாம் அகராதி எடுத்து பொருள் பார்த்து சொல்லிட முடியாது. அகராதியில் ஒரு பொருள் இருக்கும். ஆசிரிய பெருமக்கள் அவர்கள் நினைத்து சொல்லுகிற பொருள் வேறு ஒன்றாக இருக்கும். உடம்பை காயம் என்றார், உள்ளத்தை மாயம் என்றார். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இயல்பு நோக்கி சில சொற்களை அதுக்கு ஒப்படைப்பாங்க. இந்த உடம்பு எப்பொழுதும் துன்பப்பட்டுக் கொண்டே இருப்பது. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, எவ்வளவு சுகம் இருந்தாலும் சரி,
எப்படி இருந்தாலும் சரி, இந்த உடம்பு சும்மா இருக்காது. துன்பத்தை தானே ஏற்றுக்கொள்வது இந்த உடம்புடைய வேலை. அடுத்தது எல்லாம் இருக்கு. உள்ளம் மயங்கி கொண்டே இருக்கும். அதை மாயப்பை என்று உள்ளத்தை சொல்லுவார். எந்த சுகங்கள் இருந்தாலும் மயங்காத மனமே கிடையாது. மயங்காத மனமும் மயங்கும். எங்கேயோ ஒலித்த குரல் இது. மயங்காத மனம் கிடையவே கிடையாது என்று முடிவறிந்த பிறகு உள்ளத்தை மாயப்பை என்று சொல்லுகிறார்கள். மாயப்பை ஒன்றுண்டு, மற்றுமோர் பையுண்டு. மற்றுமோர் பை என்ன? உணர்வு பை என்று சொல்லுகிறார். உணர்வு பை. மற்றுமோர் என்பதனாலே அது சிந்திக்கத்தக்க ஒன்று. அது உங்களால் அவளை எளிதாக காண முடியாது. ஓருதல் சிந்தித்து. இலக்கணம் தெரிந்த பெருமக்கள் ஒரு என்ற சொல் தான் ஓருன்னு வரும். அது அகரத்தின் முன்னே வர்ற போது ஓர் அம்பலம்னு வரணும், ஒரு அம்பலம்னு வரக்கூடாது. இங்க பார்த்தீங்களா, மற்றுமோர் பை உண்டு. இங்க அகரமே வரல. இலக்கணம் என்பது ஓரளவுக்கு வரையறை செய்வதற்கு உள்ளது. ஆனால் ஞானிகளும் உணர்ச்சி மிக்க பெரியவர்களும் தன் சொல்லை வெளியிடுவதற்கு இலக்கணங்களை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவதே இலக்கணமாக அமைந்துவிடும். இலக்கியத்துக்கு தானே இலக்கணம். இலக்கணம் செய்து போற இலக்கணது. அதனாலே அகரத்தின் முன் ஒரு என்ற சொல் ஓர் என்று வரும் என்று சொல்லுவது சரியானதுதான். ஆனா அதையே வைத்துக் கொண்டு ஒருதான் சொல்லக்கூடாது. ஓர். அவை பிராட்டி ஒரு வாசகத்தை நமக்கு தருகிறார்கள். இந்த வாசகம் இந்த ஓர் என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு இடையில் விளங்குகிறது. ஒருவனை பற்றி ஓரகத்திரு. இதை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? புலவர் தான் சொல்லணும். ஒருவனை பற்றி ஓரகத்திரு. கொஞ்சம் சினாதமா ஒருவன் ஒப்பற்றவன். அவர் தேவர் இவர் தேவர் என்று பொய் தேவு பேசி புலம்புகின்றதெல்லாம் விட்டுடுங்க. எல்லாவற்றையும் கடந்திருக்கின்ற ஒப்பற்ற பரம்பொருளை நினையுங்கள், பற்றுங்க. ஒருவனை பற்றி ஓர் அகத்து இரு. புறத்து போகாதே, மனசை சிதற விடாதே. மனவெளியில் சிந்தித்து அவனை பற்றி நில். ஒரு யோகத்தையே சொல்லிட்டாங்க. ஒருவனை பற்றி ஓர் அகத்து இரு. அகத்தவ பயிற்சி எப்படி செய்யறது? அப்படி ஓர் என்று சொல்லித்தான் இங்கே போட்டு மற்றும் ஓர் பையுண்டு. உணர்வு என்ற பை இருக்கு. உடல் பை, உள்ளப்பை, உயிர்ப்பை என்று ஒன்று. தோலம் சூட்சமும் அதிசூட்சமும் என்று கொள்ளலாம். ஒன்றுக்குள் ஒன்று அடுக்கிய பாத்திரம் போல் காணப்படுவது இந்த உடம்பு. காயப்பைக்குள் நின்ற கல்வன் புறப்பட்டால் நம்ம விட்டுறார். காயப்பையுள் நின்ற கல்வன் புறப்பட்டால் கல்வன் என்பவன் இறைவன். ஏன்னா மறைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான் உள்ள. ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியார். ஒளிப்பான், ஒளிச்சுட்டு இருப்பான். அவன் இருளா என்ன? ஒளி.
ஒரே சொல்லல ரெண்டு வைக்கிறார். ஒளிக்கும் ஒளியானே, ஒளிக்கும் ஒளியானே. ஒளிச்சிட்டு இருக்கான், ஒழிக்க மாட்டான், ஒளியா இருக்கிறான். இத்தனை பொருள் அதுல இருக்கு. அப்படி நாம் சிந்திக்காத போது நமக்குள்ளே இருக்கிறான். அப்படி இருந்து உள்ளத்தை, உணர்வை, உள்ளத்தை, உடலை ஆட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த கள்வன் நம்மை விட்டு புறப்பட்டு விட்டால், காயப்பையுள் என்ற கள்வன் புறப்பட்டு விட்டால் மாயப்பை மண்ணாய் மாய்ந்து போகும். மாய்கின்றவாறு, மண்ணாய் மாய்கின்றவாறு. அப்புறம் இதுக்கு ஒன்றும் பெருமை இல்லை, மண்ணா போயிடும். கள்வனை இறைவன் சொல்றதா ஜீவன் சொல்றதா, அது உரையாசுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு. இறைவன் தான். இறைவன் போன வழி ஜீவன் போய் விடுவான். இறைவன் இருக்கின்ற வரையில்தான் ஜீவன் உள்ளே இருப்பான். நம்மை அறிந்தோ அறியாமலோ நமக்கு உற்ற துணை இறைவன் தான் என்று உள்ளூர உணர்வுகள் இருக்கின்றன. அந்த இறைவன் உடன் எப்பொழுதும் இருக்கிறான். அவன் புறப்பட்ட வழி உயிர் பின் சென்று விடும். இதை மிக அழகாக சொல்லுவார்கள். காந்தம் கண்ட பசாசத்தவையே, காந்தத்தின் பின்னால் இரும்பு போவது போல. அதுக்கு அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணத்தில் வந்து தடுத்தாட்கொள்ளப்பட்டார். வழக்குகள் சில நடந்தன. அவங்களுடைய ஊர் எங்கேன்னு கேட்கிறாங்க. திருவண்ணநல்லூர்னு சொல்றாரு. அந்த பெரியவர் போயிட்டு இருக்காரு. அவர் கூப்பிடக்கூடாது, பின்னாலே ஓடுறாரு. சுந்தர சுவாமி பின்னாலே போறாரு. அங்கேதான் இது சொல்லை கையாளுகிறார். காந்தத்தின் பின் இரும்பு போவது போல இறைவன் பின்னாலே ஜீவன் போகிறது. கள்வன் இந்த உடம்பை விட்டு புறப்பட்ட உடனே ஜீவனும் புறப்பட்டு விடுவான். இந்த உடம்பை பற்றி கவலைப்பட மாட்டான். இந்த ஜீவனும் ஜீவனை இயக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உடம்பும், இந்த உடம்பானது மண்ணாய் போடும். மண்ணாயின்றவாறே என்று சொல்லுவார். மாயப்பை, இது மாயப்பை தான். திருப்பி இதுக்கு மாயப்பை என்று சொல்லுவார். மாயாலான உடம்பு மண்ணாய் போய்விடும். ஏன்னா மண்ணும் மாயை, உடம்பும் மாயை. இந்த குறிப்பை மேலே வைத்துக் கொண்டு ஒன்றை சிந்திக்கலாம். இந்த கள்வன் என்ற சொல்லை நாம் சிந்திக்கலாம். என் உள்ளங்கவர் கள்வன். அப்ப இறைவன் என்றே முடிவு செய்வது பொருந்தும். உயிர் என்று முடிவு செய்யக்கூடாது. உரை காண்ற போது சில மயக்கங்கள் நமக்காக வருவது. புலவரையாவே ஒரு தரம் கேட்டேன். ஏன்னா பெரியவங்க சில சொல்றாங்க, அதுக்கு என்னன்னு நமக்கு பொருள் தெரியாம இருக்கு. எனக்கு பெரிதும் பொருள் தெரியாது. இந்த மாதிரி புலவரை பார்த்து கேட்டு எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். போதையார் கிண்ணத்து அடிசில் பொல்லாதனை. இது வந்து ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்த பிறகு பால் ஒழுகி கொண்டிருக்கிறது. அதை வந்து அவர் ஏன்னு கேட்டு அப்பா கோல் எடுத்து கொண்டாரு. அந்த நிகழ்ச்சியை ஞான சம்பந்த பெருமாள் தன்னுடைய பாடல்ல சொல்றாரு. போதையார் பொற்கிண்ணத்தடிசில் பொல்லாதன தாதையார் தானனை முனிந்தவன். அப்பா என்ன முனிந்தார் சொல்றார். இந்த முதல் வரியில போதையார் என்று ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டா உரையில கூட யாரும் சரியா குறிப்பிடல. போதையாருன்னா அம்மான்னு சொல்லிட்டாங்க, திரும்பிச்சு. போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன.
அம்மையார் பொற்கிண்ணத்தில் அடிஷன்னா சமைச்சதுன்னு அர்த்தம், பாலுன்னு அர்த்தம் இல்லை. அடிஷன்னா சமைக்கப்பட்டது என்று அர்த்தம். சொன்னவர் பால் அடிஷன்னாலும் சொல்லி இருக்கணும், சொல்லல. சிந்தனைக்குரிய இடங்கள். என்ன கொடுத்தார் இறைவனும் இரவியும் அவருக்கு என்பது வினாவாக இருக்கிறது. அவர் தான் சொல்லிட்டாரே பால் கொடுத்ததா சொல்லியிருக்கிறாரு ஞான சம்பந்தர் வரலாற்றில் சேர்க்கிறார். ஏறக்குறைய ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு பின்னாலே வந்து வரலாறு எழுதப்படுகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு வரலாறு எழுதுகிற போது உள்ளது உள்ளவாறு சொன்னார்கள் என்பதை விட தன்னுடைய உள்ளத்திலே தோன்றியவாறும் கொஞ்சம் சொல்லி இருக்கலாம் இல்லையா? அப்படி சிந்திக்கணும். சிந்திக்கவே சிந்திக்காதீங்க, அப்படியே நம்புங்க என்று சொல்லுதல் என் போன்றாருக்கு ஒப்புதல் இல்லை. சரி, அதை விட்டுறேன். போதையார் என்றால் போது என்று சொன்னால் மலர், ஆர் என்றால் போல என்று பொருள். மலரை போன்று இருக்கிற பொற்கிண்ணத்திலே அரிசல் கொடுத்தார்கள். புரியுதப்பா? போது போதை ஆர் பொற்கிண்ணத்து அடிசில். மலர் போன்ற கிண்ணத்தில் கொடுக்கப்பட்ட உணவு. இந்த போதையார் என்பது போய் அம்மான்னு சொல்லிட்டாங்க, உமையம்மியன்னு சொல்லிட்டாங்க. இது போல சில நேரங்களில் அவனுக்கு தெரியலன்னா ஏதாவது சொல்லிடலான்னு அப்படி சொல்லிட்டு யார் கேட்க போறாங்க? சீர்காழி அம்மை தான் வந்து பால் கொடுத்தாள் என்று சொல்லிட்டா அம்மா தான் போதையார் சொல்லி இருக்குது. அது இன்னொரு சொன்னார், இன்னொரு கேட்குறேன், அது ஏங்க போதையாருங்க அப்படி இருக்கக்கூடாதுங்களே. இல்லை, ஓலையில் எழுதிங்க பழைய காலத்தில். அதை பேர்க்கிற போது பேதையார் என்று இருக்கணும், அது போதையாருன்னு வந்துடுத்துனார். பேதையார்னா ஒரு சமயம் அம்மாவை குறிக்கும். பேதை ஒரு பால் வருதில்ல, ஆனால் பேதைன்னா அம்மாவை குறிக்கும், பரமேஸ்வரி குறிக்கும். அதில் பேதையார்னு இருக்கணும். அது எப்படியோ அச்சில் கொண்டாடுற போது போதையார்னு சொல்லிட்டாங்க. அதாவது புலம் செய்கிற வேலை இதெல்லாம். தனக்கு எதாவது தெரியலன்னா அதுக்கு வேற ஏதாவது சொல்லி இது இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது ஏதாவது சொல்லலாம். அது போல இன்னொரு வரலாறு உண்டு. பொத்தப்பி நாடா பேர் தப்பி நாடான்னு. கண்ணப்பர் வரலாறுல கண்ணை எடுத்து பொத்தனாரா, பெயர்த்து எடுத்து அப்பினாரா. இவர் அப்பன பிறகு அந்த பேர் வந்ததா, பேர் இருந்தாலும் அப்பனாரா. இதுல ஒரு பிரச்சனை. பெயர்த்து அப்பியதால கண்ணை பெயர்த்து அப்பினாலே பேர் தப்பினாருன்னு இருக்கணும். பேர் தப்பி போனால் தெரியுது. அப்புறம் என்ன பண்ணா பொத்தப்பி நாடு, உடுப்பி, அந்த உடுப்பி பகுதியில் அந்த பொத்தப்பி நாடுன்னு பேர் இருக்கு. இது நமக்கு சில இடங்கள்ல புலவர்கள் சொல்றதெல்லாம் சரிதான், ஓலையிலிருந்து எழுதப்பட்டது இதெல்லாம் வரும். நான் இதுக்கு இந்த சொற்களை ஏன் இப்படி சொன்னேன், சில நேரம் மயங்கி சொல்லுவார்கள். புலவர்களுக்கும் மயக்கம் வரலாம், என் போன்றாருக்கும் மயக்கம் வரலாம். ஏன்னா நான் புலவன் இல்லை. புலவன் யார் தெரியுமா? நான் வித்வான் படிச்சிருக்கேன், அது வேற. வித்வான் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்தேன், அதை நிறைவு செய்துட்டேன். அதனால் நான் புலவனாக முடியாது. புலன் அழுக்கற்றவன் எவனோ அவன்தான் புலவன். புலன்களிலே பஞ்ச புலன்களிலும் அழுக்கற்றவனாக இருக்கணும். புலன் அழுக்கற்ற அந்தணாளன், அவன்தான் புலவன். நான்லாம் புலவன் இல்லை, புலவர்லாம் பின்னால் உட்காந்துக்கிறான். அவங்கதான் புலவர்கள். நல்ல சராசரி மக்கள். அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் சொன்னேன். புலனில் இருந்து விடுபட்டவர்கள். ஒரு
சமய சொற்பொழிவாளர். ஒரு குடமுழுக்கு விழாவுக்கு நான் சென்றிருந்தேன், அவரும் வந்திருந்தார். சாப்பிட்டார், வெத்தலை போட்டார், புகழையும் போட்டார், அப்படின்னு விட்டார். ஒரு புலன்களுக்கே 3-4 போடுறார். என்னையா பழக்கமாயிடுதுங்க, அது எப்படி புலவராக முடியும்? ஒவ்வொன்றாக புலன்கள் அழுக்கு இருக்கும், அது இயற்கை. அழுக்கு என்பது அதனால் செய்கின்ற குற்றங்கள், அதனால் மலிகின்ற குற்றங்கள். ஒவ்வொன்றாக விட்டு தொலைத்து அந்த புலன்களை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அதனால இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்காக சிலவற்றை உங்களுக்கு சொன்னேன். காயப்பையுக்குள் நின்று கள்வன் புறப்பட்டால் மாயப்பை மண்ணாய் மயங்கியவாறே. இறைவன் நம்மிடம் இருக்கிற வரலையும் தான் நமக்கு வாழ்க்கை. ஆனா நமக்கு தெரியல நம்மோடு யார் இருக்கிறாங்கன்னு தெரியல. பெரியவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? தோன்றா துணையாய் இருந்தனன் அடியோங்கட்கே. நாமெல்லாம் அடியவர்கள், அது ஐயமே பட வேண்டாம், எல்லாரும் அடியவர்களே. ஆனா சிறந்த அடியார் இல்லை. சிறந்த அடியார் வேறு, அடியார் வேறு. நாம் எல்லாரும் அடியார்களே. சிறந்த அடியார் என்பதுதான் கஷ்டமா இருக்கு. அத்தனை பேரையும் அவன் துணை நின்று காத்துக் கொண்டிருக்கிறார். ரெண்டு ஒரு செய்தி, அவன் தோன்றா துணையாய் இருக்கிறான் எப்போதும் என்பதற்கு 2 ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். தாயென தோன்றினான், துணையாக நின்றான், இறைவனென தோன்றவில்லை. தந்தையாக நின்றான், துணையாக வந்தான், இறைவனென தோன்றவில்லை. இவெல்லாம் யாரு? அந்த வடிவத்தில் நமக்கு துணை நின்று காத்தார். அப்படி நின்றவன் நமக்கு உள் நின்றும் காத்தார். தாயாகி தந்தையாகி தாங்குகின்ற தெய்வம் என்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் இருக்கின்றார். அப்பனும் நீ, இப்பதான் படிச்சதுன்னு அப்பதான் சொல்லிட்டே இருந்தது. அப்பனும் நீ, அம்மையும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் உன்புறும் நீ. இதெல்லாம் வந்தான். நமக்கு இறைவன் என தோன்றவில்லை, இதெல்லாம் இப்படி தோன்றி துணையாக. அவன் எப்ப பெரியறானோ, எல்லாம் பிரிந்த போது இறைவன் வெளிப்பட்டு போய்விட்டான், மண்ணாகி மயங்கி விடுகிறோம் என்று 3 உடலை சுட்டி காட்டிய இவர் 3ஐயும் காயப்பை என்றும் மாயப்பை என்றும் சுட்டிக்காட்டி மற்றும் ஓர் பை என்று உணர்வு பையை சுட்டிக்காட்டி 3 பையும் 3 உடல்கள் என்பதை இந்த பாடல் நமக்கு சுட்டியது. அதிலேயே இன்னொன்று சொல்லுகிறார் அடுத்த பாடலில். அத்தன் அமைத்த உடல் இரு கூறினில் 2 கூறு இருக்கிறது. அத்தன் அமைத்த உடல் இரு கூறினில் சுத்தமதாகிய சூக்குமும் சொல்லுங்கால் சத்தம் பரிசம் உருவம் ரசம் கந்தம் புத்தி மால் ஆங்காரம் புரியட்ட காயமே. புரியுதா உங்களுக்கு? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம், புத்தி, சித்தம் 3, 5 3 8 புரியட்ட காயம். இது அத்தன் அமைத்து கொடுத்தது. இது என்ன அவருக்கு வேலை இல்லையா? ஏன் இதெல்லாம் செய்திருந்தான்? அப்படித்தான் நாம் நினைப்போம். அவன் ஏன் செய்தான்றதை பற்றி நமக்கு ஒண்ணுமே தெரியாது.
இத்தனையும் நமக்கு இந்த உடலகத்தை கொடுத்து இந்த பேதங்களை வைத்திருப்பது காரணம் உடல் பாச பேதம். உடலும் பாசம் பேதமாக வைத்திருப்பது காரணம் இந்த உயிரானது 8 குணங்களை எட்டுதல் வேண்டும். 8 உயர்ந்த குணங்களை பெற்றாக வேண்டும். அதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். நான் முன்னமே ஒரு தடவை சுட்டி காட்டியிருக்கிறேன். திருமூலர் எடுத்த உடனே ஒரு பாடலை சொல்லுகிறார். 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லி முடிச்சுட்டு 9ஐ சொல்லாம உணர்ந்து 8 என்று முடிச்சிருக்க. ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றனுள், 4 விரித்தனன், 5 உணர்ந்தனன், 6 சென்றனன், 7 விரித்தனன், 8 உணர்ந்து 8 மாற்றிக்கொள்ளணும். உணர்ந்து 8. 8 குணங்களுக்குரிய பெருமானை அடைவதற்கு ஒவ்வொரு படிநிலைகளாக 8 நின்றன. இப்படி சொல்றேன் உங்களுக்கு, அப்பதான் புரியும். இறைவன் முழுமையுடையவன். அந்த முழுமையுடையவனை அடைவதற்கு ஒவ்வொரு படிகளாக இந்த காயங்கள் அமைந்தன. இந்த 8 காயங்கள் புரியட்ட காயங்கள் அமைந்தன. 8ம் நமக்கு ஆசிரியராக இருக்கின்றன. இந்த உடம்பே நமக்கு ஒரு ஆசிரியன். இந்த உடம்பில் இருக்கிற 8 காயங்களும் நமக்கு ஒரு அறிவுரையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சரி, வேணாம், எப்படி அறிவுரை சொல்றீங்க, உங்களுக்கு உங்கள புரியுற மாதிரி ஒரு சொல்றேன். ஒரு நடந்துகிட்டே இருந்தார், கொஞ்சம் வேகமா நடந்தார், சிவுக்குன்னு வந்தது. என்ன சொல்லுது அது? என்ன சொல்லுது? புரியலையா? மருத்துவர் சொல்லியிருந்தாரு, ஏன் நீங்க ரொம்ப நிதானமா நடக்கணும், ஓடக்கூடாது, படியேறக்கூடாதுன்னாரு. அதை மறந்துட்டார் இவர். கொஞ்சம் வேகமா நடந்தார், சிவு சிவு நோவுது. என்ன சொல்லுது? நடக்காதே. வயசிருந்தா சொல்லுது, அதுவா சொல்லுது, உடம்பு தானா நிக்குது. புரியுதா? அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரேன், நீங்க போங்க, நான் வரேன். அப்படி ஒவ்வொரு அங்கங்களும் ஆச்சாரிய மூர்த்தமாக இருந்து அறிவை போதிக்கின்றன. மௌன குருவாக இருந்து நமக்கு என்ன போதிக்க வேண்டுமோ அதை போதித்துக் கொண்டிருக்கின்றன. புறத்திலும் அகத்திலும். புறத்தை உணர்வது, அகத்தை அனுபவிப்பது. புறத்தை உணர்வது, அகத்தை அனுபவிப்பது. புறத்தில் 8, அகத்தில் 8. கொஞ்சமால எட்டுனா தானே, எட்ட மாட்டேனுதே. இதான் 8 தான் நான் சொல்றது, 8. புறத்தில் 8 உண்டு, அகத்திலும் 8 உண்டு. புறத்தில் 8 குணங்களை மேற்கொள்ளணும். முன்ன இங்க சொல்லி இருக்கிறேன்னா என்னன்னு தெரியல, நினைவுபடுத்துறேன். சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தத்தாயத்தில் இருக்க அதே இங்கே சொல்லியிருக்கிறேன். சொன்னா இல்லைன்னு நினைவில்லை, சும்மா நினைவுபடுத்த சொல்றேன். ஞாபகம் ஏது என்று சொல்லுவார்கள். சொன்னதையே திருப்பி உங்களுக்கு சொன்னா சில படிச்சவங்க சொல்லதே சொல்லியிருக்காரு என்னன்னு கேட்பேன். அது அவங்களுக்கு படிச்சிருந்தா சிலது புரியலன்னு அர்த்தம். புதுசா வந்தவங்களுக்கு தெரிவிக்கிறது காரக ஏது. கேட்டவங்க மறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நினைவுபடுறது ஞாபகம் ஏது, இலக்கணம். ஞாபகம் ஏது, காரக ஏது என்பது இலக்கணம். முன்னமே கேட்டார்க்கு மீண்டும் நினைவுபடுத்துவதற்கு ஞாபகம் ஏது,
புதிதாக வந்தவனுக்கு தெரிவிப்பது காரக ஏது என்று சொல்லுவார்கள். அந்த இலக்கண அடிப்படையில் இது உங்களுக்கு நினைவுபடுத்தும். ஏன்னா 8 முக்கியம். புரியட்ட காயம்னு சொல்லிட்ட பிறகு புறத்தில் இருக்கிற 8 நிலைகள் வேறு, அதையே அகத்தில் வருகிற போது காயங்களாக நிற்கின்றன. மாயப்பையா இருந்தாலும் மாயமா இருந்தால் காயமா இருக்கு. இரண்டு மாணாக்கர்கள் ஒரு சாலையிலே படித்தவர்கள். ஒருவர் அரசரானார், ஒருவர் துறவியானார். நாடு நகரம் சுற்றி வந்தார். வருகின்ற வழியிலே தன்னுடன் பயின்றவன் அரசனாக இருக்கிறானே, அவனை பார்த்து விடுவோம் என்று அரசவைக்குள்ளே நுழைந்தார். அரசனுக்கு மகிழ்ச்சி, இளமைகால நண்பர் வந்திருக்கிறார் என்று. இவர் துறவியாக சென்றிருக்கிறார். தன்னுடைய அரசிலே நிகழ்ந்திருக்கிற வெற்றிகளையும் அதனால் பெற்ற பரிசுகளையும் குவித்து வைத்திருக்கின்ற களஞ்சியத்தை கொண்டு போய் காட்டுகிறார். இந்த ஆட்சியிலே நான் 8 திசையும் சென்று வெற்றி பெற்று கொண்டு வந்து குவித்த பரிசுகள் இவை என்று. அதை பார்த்து விட்டு சொல்லுவார். இது பெரிய கதை, சின்னதா சொல்லுகிறார். இதிலே ஒன்னும் அதிசயம் இல்லை எனக்கு என்றார். மாபெரும் வெற்றியில் குவித்தது அது. அவன் குவித்திருக்கிற செல்வங்கள் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. அத்தனையும் வெற்றி கொண்டு அந்த செல்வங்களை கொண்டு வந்து குவித்து விட்டார். ஆச்சரியம் இல்லை, வியப்பும் இல்லை, பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லைட்டார். துறை இல்லை, அப்படிதான் இருப்பார். இன்னொரு அதிசயமான செல்வம் இங்கே வரவில்லை. அது வந்தால்தான் இந்த செல்வ களஞ்சியம் நிறைவாகும் என்று சொல்லுங்கள், இப்பொழுதே கொண்டு வருகிறேன். அதுக்காக ரொம்ப சிரமப்பட வேண்டாம். உங்கள் முன்னோர் கட்டி வைத்த சத்திரத்துக்குள் ஆட்டுக்கல் ஒன்று இருக்கிறது. அந்த கல் இங்கே இல்லை, மற்றெல்லாம் இருக்குது, அதான் இல்லை. அவன் படித்தவன், இவரோடு பழகியவன். உடனே காலில் விழுந்து வணங்கி விட்டான். என் அறியாமை நான் உணர்கிறேன். போர்க்கோலம் பூண்டு பல மன்னர்களை அழித்து அந்த நாட்டு மக்களின் கொன்று குவித்ததை விட அந்த போர் முடிந்த பிறகு அவலக்குரல் இருக்கிறதே, அதற்கு அளவிலாத துன்பம் உடையது. கணவனை இழந்த மனைவி, தந்தை இழந்த குழந்தை, நண்பனை இழந்த தோழன், நன்மைக்கு உரியவனாக இருந்தவனை இழந்த உறவினர்கள், கதறுகிற குரல் இருக்கிறது, அதை ஈடுகட்டவே முடியாது. அப்படி குவித்த பொருள் இது, பாவத்துக்குரியது. அந்த சத்திரத்தில் இருக்க ஆட்டுக்கள் இருக்கிறது, பலருக்கு உழைத்து 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 தேய்ந்து போனது. தியாகத்தின் சின்னம் அது. அந்த கல்தான் பெருமைக்கும் பாராட்டுக்குரியது என்று அவர் குறிப்பாக சொன்னதை உணர்ந்த மன்னன் காலில் விழுந்து வணங்கினான், கேட்கிறான். நீயும் நானும் ஒரே சாலையில் படித்தோம், எனக்கு இந்த அறிவு வரவில்லையே, தாங்கள் எப்படி பெற்றீர்? சிரித்துக் கொண்டே சொல்லுகிறார். இந்த அறிவை உலக ஆசிரியத்தில் நான் படிக்கவில்லை, உலகம் என்ற ஆசிரியத்தை படித்தேன். மண்ணிடத்திலே பொறுமையை படித்தேன், நீரிடத்திலே தன்மையை படித்தேன், நெருப்பிடத்திலே தூய்மை படித்தேன், காற்றிடத்திலே ஊக்கத்தை படித்தேன், வானிடத்திலே பரந்த அறிவை பெற்றேன். கதிரவன், சுடர், இவரெல்லாம் நலம் செய்கிற புத்தியை படித்தேன். 8லும் அதற்கு பிறகு என் ஆன்மா விளங்கிய விளக்கத்தை படித்தேன், இயற்கை படித்தேன். 8 குருமார்கள் எனக்கு உண்டு. புரியுதா?
மண் ஒரு குரு, நீர் ஒரு குரு, நெருப்பு ஒரு குரு, காற்று ஒரு குரு, வான் ஒரு குரு, சூரியன் சந்திரன் ஒரு குரு, என் ஜீவனே எனக்கு ஒரு குரு. 8 குருமார்கள் எனக்கு உண்டு. நாம் படித்த போது ஒன்றும் படிக்கவில்லை, இந்த குருமார்கள் சொன்னத்தான் எனக்கு என்று தத்தாத்திரேயர் தன் உடன் பயின்ற மாணவனுக்கு சொல்லுகிறார். அதையேத்தான் உங்களுக்கு இப்போ நினைவுபடுத்துகிறேன். இந்த புரியட்ட காயம் என்பது நம்ம குருவாக அமைந்தது. உடலை வைத்து எவ்வளவோ படிக்கணும், படிக்க மாட்டோம். அதை இங்கே சுட்டி காட்டினார்கள். அத்தன் அமைத்த உடல் இரு கூறினில், 2 கூறாக சுருக்கமாக வைத்துக்கலாம். என்ன 2 கூறு? தோலம் சூட்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னது அதிசூட்சம் என்பது அவரை சீக்கிரம் புரியாது. அந்த 2 ஒன்று பரு உடல், மற்றொன்று சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5. அது நுண்ணுடல் என்று சொன்ன. அதற்கு இன்னொரு நுண்ணுடல். இந்த 5 பஞ்சபூதங்களாக இருக்கின்ற இந்த உடம்பு பரு உடல், சுவை ஒளி ஊறு சேர்ந்து நுண்ணுடல். மிகு நுண்ணுடல் என்று கொள்ள வேண்டும் என்றால் புத்தி, மான், ஆங்காரம், இது மிகு நுண்ணுடல். அனைத்தையும் சேர்த்து 2 உடலாக சொல்லிவிடலாம். பருவுடல், நுண்ணுடல் சொல்லிவிடலாம். இந்த 2 கூறாய உடலுக்குள் 3வது உடல் என்பது அது கிடக்கட்டும். இந்த புரியட்ட காயினுக்குள் புரிகின்ற அற்புத செயல்கள் இருக்கிறதே, அளவிலாதது ஆண்டவன் நமக்குள்ளே இருந்து கொடுக்கிறார். ஒன்றை உங்களுக்கு உணர்த்துகிறேன், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எத்தனை ஆண்டாயிற்று இந்த உடம்பு கிடைத்து? இந்த உடம்பு கெடாம இருக்குது எவ்வளவு நாளா? இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து எத்தனை மணி நேரத்தில் கெடும்? நொந்து போதே, பிடிச்சா கையிலே வந்துடுது. எத்தனை மணி நேரம் வேணும்? 2-3 மணி நேரம் இருந்தா போறோம். ஏற்கனவே நொந்து போன உடம்புங்க அது, இவ்வளவு நேரம் வச்சிருக்கூடாதுங்க. மூக்கில் தண்ணி வருது, வாயில தண்ணி வருது, கிட்ட போக முடியல, போகவே முடியல. எலி செத்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் போது வாடை, அதை விட மோசமா இருக்குது. இப்படி மோசமான இந்த வாடை எடுக்கின்ற உடல் எத்தனை மணி நேரம் அழுகாமல் இருக்கிறது? பிறந்த அன்றிலிருந்து இன்று வரையிலும். அப்ப இந்த உடம்பு அழுகாம இருக்கணும்னா ஒரு அமிர்தம் இருக்க வேண்டாம் உள்ள? அந்த அமிர்தம் என்ன நாம் அறிந்தோமா? நீங்களா என்ன கெடாம வச்சிருக்க? யாரு இப்படி கெடாம வச்சது? எது கெடாம வச்சது? நான் கேள்விப்பட்டதெல்லாம் அமிர்தம் சாப்பிட்டா சாகாம இருப்பாங்க. இந்த ஊறுகாய் கெடாம இருக்குன்னா ஒன்று போடுவாங்க. என்ன போட்டுருக்காங்க? உங்களுக்கு புரியணும் இல்லை, அதுக்கு தான் சொல்றேன். வெறியாருன்னு ஒரு புளிப்பு இருக்கு, அந்த புளிப்பு போட்டா ஊறுகாய் கெடாது. அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்கான்னு தெரியுது. ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்க. இன்னொன்று பாருங்கள், 2 செய்தி நமக்கு தெரியும், நல்லா தெரியும். நம்ம தலையிலே பேன் இருக்குது, உடம்புல சில எல்லாம் இருக்கும். இந்த தலையில குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பேனுக்கு தெரியுது இன்னொரு 1/2 மணி நேரத்துக்குள்ள உயிர் போகுதுன்னு. அதுக்கு தெரியுது, இவனுக்கு தெரியல. புரியுதா? எப்படி நான் போயிடுவேன்? நீங்க யாரும் கவலைப்பட, போயிடுவேன். நான் டாக்டர் சொல்றார், நாடியெல்லாம் நல்லா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். எப்படியும் ஒரு ஊசி போட்ட உடனே
எல்லாம் சரியாயிடும். அவரும் சொல்லிட்டு போயின்னே இருக்காரு, அதுவும் போயிட்டே இருக்குது. அதுக்கு முன்னமே வெளியே போயிடுத்து பேன்லாம் கீழே இறங்கி போயிட்டு. தலையில் இருந்த பேன் உயிர் போவதற்கு முன்னே போகிற நேரமே தெரியாத நேரத்தில் பேனெல்லாம் இறங்கி கீழே போய்கிட்டே இருக்குது. அது போனா தொலையிட்டோம், அதை பத்தி கவலை இல்லை. பேன் இறங்கி கீழே போயிட்டே இருக்கு, எறும்பெல்லாம் கிட்ட வந்துகிட்டே இருக்கு. சரிதானே? அதுக்கு எவ்வளவு துல்லியமா தெரியுது பாருங்க. இனிமேல் இதில் குடியிருந்தா பிரயோஜனம் இல்லை, வெளியேறுவோம். இது போயிட்டது, இனிமேல் நமக்கு ஆகாரம் ஆயிடுது, அதெல்லாம் வருது. எறும்பு மீயும் ஆகாரம் தேடி நம்மை அணுகி வருகிறது. வாழ்வதற்கு இடமில்லை என்று பேரும் ஈரும் வெளியேறுகிறது. அப்படி இந்த உடல் இவ்வளவு நாள் கெடாம இருக்கிறது வச்சிருந்தான் பாருங்க. அதையெல்லாம் சிந்திக்க சொல்றார். அந்த வேதங்களை எல்லாம் இந்த அதிகாரத்தில் மிக விரிவாகவும் மிக சுருக்கமாகவும் சொல்றார். அவருடைய அற்புத இயக்கங்கள், அதை பற்றி நாம் சிந்திக்கவே இல்லை. எனக்கு நாங்கள் நல்லதாங்க இருக்கிறேன். என்ன உங்களை போல வச்சுக்கலாம், நான் காலையில் எழுந்தா ஒரு டம்ளர் கஞ்சி சாப்பிட்றேன். உங்கள் கஞ்சால் தான் நிற்கிதா இது? நாம் சாப்பிட்ற கஞ்சியில் நிற்கிது. ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கிறோம் உடம்பு. என்ன கஞ்சி சாப்பிட்றேன், நேரத்துக்கு அந்த மருந்து சாப்பிட்றேன், நேரமே தவறாமல் உணவெல்லாம் ஆகாரம்லாம் பண்ணிக்கிறேன். அதனால தான் இவ்வளோ தூரம் நல்லா இருக்கு. அதெல்லாம் இல்லை, அவன் வச்சுக்கிறதால தான் இருக்கு. அதுக்கு உபகாரமாக இந்த உணவுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவன் இதை வைத்து கொண்டிருக்கிற வரலையும் தான் இருக்கு. அவன் என்னமோ ஒரு வெனிகார் போட்டு வச்சிருக்கான் இந்த உடம்புக்கு, அது வரலையும் கிடையாது. அதுக்கு உடல் அமிழ்துன்னு பேர். இந்த உடம்புக்குள்ளே உடல் அமிழ்து, உயிர் அமிழ்து, உணர்வு அமிழ்து, அறிவு அமிழ்து, ஆனந்த அமிழ்து, அமிழ்து பல, ஒன்றல்ல இரண்டல்ல. அந்த அமிழ்தங்கள் இருக்கின்ற வரையிலும் உடலும் கெடாது, அறிவும் கெடாது, உயிர்ப்பும் கெடாது, ஒன்றும் கெடாது. ஆனால் அது ஒன்று ஒன்றாக கெடுகின்ற போது உடலும் கெட்டுக்கொண்டிருக்கிறது, உணர்வும் கெட்டுக்கொண்டிருக்கிறது, எல்லாம் கெட்டுக்கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் இன்னொன்று உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நமக்கு தெரியாத செய்தி சாதாரண ஜீவன்களுக்கு பல தெரியும். இந்து பத்திரிகையிலே வந்த செய்தி படித்திருப்பவர்களுக்கு நினைவு இருக்கும். நமக்கு என்ன பெருமைன்னு கேட்டால் படித்தது மறந்துடுறது. அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள்லாம் மறக்காம தான் எனக்கு பெருமை இல்லை. அப்போ நினைச்சு சொன்னா தானே எனக்கு பெருமை. பாருங்க அதை எவ்வளோ நினைவாக வச்சிருக்காரு. லண்டன் மாநகரிலே ஒரு வெள்ளையன் இந்து பத்திரிகையில் போட்டோ பிடித்து அதை பற்றி எழுதி போட்டிருந்தாங்க சில ஆண்டுகளுக்கு. அதெல்லாம் கட் பண்ணி வச்சிருப்பேன் இருக்கும். அந்த வெள்ளையர் ஒரு கிளியை வளர்த்து கொண்டிருக்கிறார். யார் யாரோ இருந்தாங்க, இருந்தாலும் எல்லாரும் அவரை விட்டு அப்பால போயிட்டாங்க. அந்த கிளி மட்டும் அவரோடவே இருந்தது. நோய் வாய்ப்பட்டுட்டார். அது அவர் பக்கத்தை விட்டு எழுந்து போகலை. அவர் ஏதேனும் ஆகாரம் கொண்டால் அது கொள்ளும், இல்லைன்னா ஆகாரம் கொள்ளார். ஒரு நாள் கால் மாட்டுக்கு வந்துடுது அந்த கிளி. அப்ப வந்து பார்க்கறவங்க ஏன் இந்த கால் மாட்டு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு புரியல. பரவாயில்ல, சுமாராக தான் இருக்குது, நோய் ஒன்றும் பலம் இல்லை. கால் மேல உட்கார்ந்தது, படிப்படியா வந்து தொப்புள் மேல உட்காருது, இதயத்து மேல உட்காருது, தொண்டை மேல உட்காருது, வாய் மேல உட்காருது, புருவத்து மத்தியில் உட்காருது. அந்த உயிரும் போகுது, இந்த உயிரும் போகுது. அவர் உயிர் பிரிந்தது, அந்த உயிர், இந்த கிளியும் விழுந்து இறந்தது. அவர் உயிரா கிளி உயிரா, இது ரெண்டும் ஒரு உயிரா ரெண்டு உயிரா தெரியல நமக்கு.
அது என்ன உயிரோ, முன் பிறவியில் எப்படி இருந்ததோ, என்ன அந்யோன்யமோ தெரியாது. அதை படிக்கிற போது உண்மையிலே எனக்கு ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன். இப்படி கூட ஒரு உயிர் வாழுமா? மனிதன் கூட நன்றி அற்றவனாக இருக்கிறானே. ஒரு பறவை இவ்வளவு நன்றி உணர்ச்சியோடு உயிர் விடுகிற போது தானும் உயிர் விட்டு விட்டதே. ரொம்ப அன்னைக்கெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது.